Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 3 முட்டையை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான போண்டா ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி காய் துருவறது யூஸ் பண்ணி முட்டையை வந்து துருவி எடுத்துக்கலாம். இது போல நீங்க துருவியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா முட்டையை நல்ல மெல்லிசா நீளமா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மூணு முட்டையை துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூள், சோடா உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். சோடா உப்பு சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 6 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ கையிலேயே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா சும்மா லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். வெங்காயமும் ஈரப்பதமாக இருக்கும், முட்டையும் ஈரப்பதமாக இருக்கிறதுனால தண்ணி சேர்க்காமல் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக கடலை மாவு நிறையா சேர்த்துட்டோம்னா ரொம்ப அதிகமாகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது தான் அது கரெக்டான பதத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீ வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் வந்து கம்மியில் வச்சு பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சுட்டு செஞ்சோம்னா மேலே வந்து சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. லைட்டாக அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 முட்டையை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். நான் 3 முட்டை எடுத்ததில் இந்த சைஸில் 20 போண்டா வந்துச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. உள்ளே வந்து முட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படி நம்ம துருவி சேர்த்த முட்டையெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். சாப்பிடவே நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் முட்டை இருந்தால் உடனே இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.